Dear students, I am Karthikeyan. 9th standard set language அதாவது கன மொழி அப்படிங்கிற இந்த பாடத்துல நம்ம properties of set operations கன செயல்களின் பண்புகள் அப்படிங்கிற இந்த டாபிக் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? இதுல மூணு செட் நம்ம அதாவது for any three sets A, B and C the following hold இந்த மூணு செட்ல இருந்தும் நம்ம அதனுடைய வெட்டு பண்பு மற்றும் சேர்ப்பு பண்பு அப்படிங்கிற இந்த ரெண்டையும் வச்சு நம்ம அதுல சில ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு வரையறை செய்யப்பட்டுள்ளது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பரிமாற்று பண்பு. அதாவது A யூனியன் B is equal to B யூனியன் A. ரைட்டா? இது ரெண்டும் இதோடைய பரிமாற்று பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னா A யூனியன் B is equal to B யூனியன் A ஆக இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி வெட்டு பண்பு எப்படி A intersect B is equal to B intersect A அப்படின்னு இருக்கும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேர்ப்பு பண்பு. சரியா? இது சேர்ப்பு பண்பு அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மூணு செட் நம்மகிட்ட இருக்கிறதுல இருந்து அதோடைய சேர்ப்பு பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னா A யூனியன் B யூனியன் C is equal to இது எப்படி இருக்கும் இதோடைய அனைத்து இந்த இதோட சேர்ப்பு எதுக்கு சமமாக இருக்கும் A யூனியன் B யூனியன் C க்கு சமமாக இருக்கும். அதே மாதிரி வெட்டு பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னா A intersect B intersect C is equal to A intersect B intersect C ஆக இருக்கும். அதுக்கு அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பங்கீட்டு பண்பு. சரியா? இந்த பங்கீட்டு பண்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா A intersect B யூனியன் C is equal to A intersect B union A intersect C. ரைட்டா? A union B intersect C is equal to A union B intersect A union C. ரைட்டா? இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலாஸ். இது ஞாபகத்துல நீங்க நல்லா வச்சுக்கங்க. இத வச்சு தான் நம்ம அடுத்தது சம் நிறைய பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 1.19 நம்ம பார்க்க போறோம். If A is equal to B, E, F, G and B is equal to C, E, G, H, then verify the commutative property of union of set. First வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க union of sets, ரெண்டாவது intersection of sets. ரைட்? ஓகே, நமக்கு very first நமக்கு என்ன தெரியும் இதோட commutative property of set union. சரியா? இந்த யூனியனை பொறுத்து நமக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். we know that நமக்கு தெரிஞ்சது என்ன A யூனியன் B is equal to B யூனியன் A. ரைட்டா? அப்போ நமக்கு given இங்க என்ன அப்படின்னு பாருங்க. given நமக்கு A is equal to A ங்கற செட் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க B, E, F, G. அடுத்தது B ங்கற செட் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க C, E, G, H அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க. ரைட்? நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் A யூனியன் B is equal to B யூனியன் A. அப்போ முதல்ல A யூனியன் B நம்ம கண்டுபிடிப்போம். A யூனியன் B அப்படிங்கிறது என்ன B, E, F, G யூனியன் C, E, G, H. ரைட்டா? அப்போ ரெண்டு யூனியன் அப்படிங்கிறது என்ன இதுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் நம்ம எழுத போறோம். எது ரிப்பீட்டடா இருந்திருக்கோ அத ஒன் டைம் நம்ம எழுத போறோம். சரியா? B, C, E, F, G, H. அதுக்கு அடுத்து நம்ம B யூனியன் A என்னன்றது பார்ப்போம். B ங்கற செட் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க C, E, G, H யூனியன் A ங்கற செட் என்னன்னு சொல்லி பாருங்க B, E, F, G. ரைட்டா? அப்போ இது என்ன வருதுன்னு சொல்லி பாருங்க. ரெண்டு யூனியன் பண்ணும்போது நமக்கு B, C, E,
F, G, H. ரைட்டா? அப்போ இது 1 அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம், இத 2 அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். From 1 and 2, from 1 and 2 எப்படி இருக்கு பாருங்க, ரெண்டுமே சேமா இருக்கா? B, C, E, F, G, H எல்லாமே சேமா இருக்கா? அப்போ என்ன சொல்லிடலாம்? A union B is equal to B union A. ரைட்டா? இது ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இது ஃபர்ஸ்ட். ரைட்டா? அடுத்தது செகண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்க. இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் அப்படிங்கிறது என்ன? A intersect B is equal to B intersect A. ரைட்டா? அப்ப இது நம்ம A intersect B அப்படிங்கிறது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். Aங்கிற செட் என்னன்னு சொல்லி பாருங்க. B, E, F, G intersect C, E, G, H. அப்போ இதுல இன்டர்செக்ட் அப்படிங்கிறது என்ன? ரெண்டுலயும் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. B இருக்கா? இல்ல. E இருக்கு. E, F இருக்கா? இல்ல. G இருக்கு. ரைட்டா? அடுத்தது H இருக்கா? இல்ல. ரைட். ஓகே. அதுக்கு அடுத்தது B intersect A. B intersect A அப்படிங்கிறது என்ன? Bங்கிற செட் என்ன? C, E, G, H intersect B, E, F, G. அப்போ இதுல காமன் எலிமெண்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. சேம் எலிமெண்ட் அப்படிங்கறத விட காமன் எலிமெண்ட், இந்த ரெண்டையும் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட் எது? இப்பவும் என்ன இருக்கும்? E, G தான் இருக்கு. ரைட்டா? அப்போ இது 1, இத 2ன்னு வச்சுப்போம். From 1 and 2 A intersect B is equal to B intersect A. ரைட்டா? எக்ஸாம்பிள் 1.20 நம்ம இப்ப பாப்போம். If A is equal to -1/2, 0, 1/4, 3/4, 2. B is equal to 0, 1/4, 3/4, 2, 5/2 and C is equal to -1/2, 1/4, 1, 2, 5/2 அப்படின்னு மூணு செட் நம்மள்ட்ட கொடுத்துட்டு then verify A intersect B intersect C is equal to A intersect B intersect C அப்படிங்கறத நம்ம வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. ரைட். சொல்யூஷன் given நம்ம எடுத்துக்கிட்டோம். given என்ன? A is equal to -1/2, 0, 1/4, 3/4, 2. B is equal to 0, 1/4, 3/4, 2, 5/2. C is equal to என்னன்னு கொடுத்திருக்காங்க? -1/2, 1/4, 1, 2, 5/2. ரைட்டா? இப்போ நம்ம என்ன வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. A intersect B intersect C is equal to A intersect B intersect C. LHS எடுத்துக்குவோம். LHS என்ன அப்படின்னு பாருங்க. A intersect B intersect C. இப்போ இதுல B intersect C முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். B intersect C அப்படினா தான் நமக்கு ஈஸியா இருக்கும். Bங்கிற செட் என்ன? 0, 1/4, 3/4, 2, 5/2 intersect Cங்கிற செட் என்ன? -1/2, 1/4, 1, 2, 5/2. ரைட்டா? அப்போ இன்டர்செக்ட் அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும். ரெண்டுலயும் இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட் Bங்கிற செட் அண்ட் Cங்கிற செட்ல இருக்கக்கூடிய காமன் எலிமெண்ட் தான் நமக்கு இன்டர்செக்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 0 இருக்கா? இல்ல. 1/4 இருக்கா? 1/4, 1/4, 3/4 அதுல இருக்கா? இல்ல. 2 இருக்கு. 2. அதுக்கு அடுத்தது 5/2 இருக்கு.
ரைட்டா 5/2 ரைட். அதுக்கு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ A intersect B intersect C. இப்போ நம்ம Aங்கிற செட் என்னன்னு இருக்குன்னு சொல்லி பாருங்க. -1/2, 0, 1/4, 3/4, 2 intersect B intersect C என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 1/4, 2, 5/2 ரைட்டா. இப்போ இது ரெண்டையும் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ரெண்டும் காமன் எலிமெண்ட் எது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு இதுல 1/4 இருக்கு, 1/4, 2 இருக்கு, 5/2 இருக்கா? இல்ல வேற எதுவும் இல்ல ரைட்டா. ஓகே, அப்போ நமக்கு LHS நம்ம கண்டுபிடிச்சோம். இத 1 அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்தது RHS. RHS அப்படிங்கிறது என்ன இருக்கு? A intersect B intersect C ரைட்டா. இப்போ A intersect B நம்ம கண்டுபிடிப்போம். A intersect B அப்படிங்கிறது என்ன இருக்கும்? Aங்கிற செட் என்ன? 1/2 -1/2, 0, 1/4, 3/4, 2 intersect Bங்கிறது என்ன நமக்கு? 0, 1/4, 3/4, 2, 5/2 ரைட்டா. அப்போ இதுல காமன் எலிமெண்ட்ஸ் எது இருக்கோ அதான் இன்டர்செக்ட். சரியா? இதுல எது காமன் எலிமெண்ட் இருக்கு? 0, 1/4 இருக்கு, 3/4 இருக்கு, 2 இருக்கு ரைட்டா. அப்போ அதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம்? A intersect B intersect C. அப்போ A intersect B அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0, 1/4, 3/4, 2. Cங்கிற செட் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. Cங்கிற செட் -1/2, 1/4, 1, 2, 5/2 ரைட்டா. அப்போ இதுல காமன் எலிமெண்ட்ஸ் எது இருக்கோ அதுதான் நமக்கு இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காமன் எலிமெண்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. 1/4 இருக்கு, அதுக்கு அடுத்தது 3/4 இருக்கா? இல்ல, 2 இருக்கு ரைட்டா. வேற எந்த எலிமெண்ட்டும் நமக்கு இதுல இல்ல. இத 2ன்னு வச்சுக்குவோம். இப்ப 1, 2, 1 இந்த ரெண்டையும் நம்ம கம்பேரிசன் பண்ணி பார்ப்போமே. ரெண்டு எப்படி இருக்கு? ரெண்டும் சேமா இருக்கு ரைட்டா. அப்போ LHS from 1 and 2 LHS is equal to RHS, hence verified.